1967 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலாக சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார். 5 முறை சட்டமன்ற உறுப்பினர், 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றவர், ஒரு முறை எம்எல்சியாக வந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். புரட்சித் தலைவர் 1967 காமராஜர் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நான் படுத்துக்கொண்டே வெற்றி பெறுவேன் என்று காமராஜர் சொன்னார். ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், காமராஜர் அண்ணா எனக்கு தலைவர், காமராஜர் எனக்கு வழிகாட்டி என்று சொன்னவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். ஆனால் காமராஜர் 1967 ஆண்டு தேர்தலிலே நான் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் என்று சொன்னார் காமராஜர். ஆனால் படுத்துக்கொண்டே ஜெயித்த ஒரே தலைவன், ஒப்பற்ற தலைவன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். 1967 எம்.ஆர். ராதா துப்பாக்கியால் சுட்டு விடுகிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மருத்துவமனையிலே போய் சேருகிறார். குண்டடிப்பட்டு, கழுத்திலே குண்டடிப்பட்டு மருத்துவமனையில் இருக்கின்றார். அண்ணா தேர்தல் களத்திலே இருக்கின்றார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய அந்த கழுத்திலே குண்டடிப்பட்ட போஸ்டரை தமிழகம் முழுவதும் ஒட்டி அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று அண்ணா முதலமைச்சராக. அதே போல புருக்லின் மருத்துவமனையிலே 1984 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புருக்லின் மருத்துவமனையிலே படுத்துக்கொண்டு வெற்றி பெற்றவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். தேர்தலிலே முகம் காட்டாமல் வெற்றி பெற்ற ஒரே தலைவன், ஒப்பற்ற தலைவன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். எம்ஜிஆரை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு சொல்லலாம். ஒரே ஒரு எம்ஜிஆர், ஒரே ஒரு சொன்னா, வடபழனியில ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி, அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, அவருடைய மகனுக்கு கல்யாணம், பத்திரிகை கொண்டு போய் நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வீட்டில் போய் பத்திரிகை கொடுக்கிறார். நீ கல்யாணத்துக்கு வான்னு கூப்பிடல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கூப்பிடல, பத்திரிகை மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறார். ஆனால் அவர் ஒரு அதிமுகவுடைய தீவிர தொண்டன், எம்ஜிஆருடைய தொண்டன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பத்திரிகை பார்க்கிறார். உடனே ரகசிய போலீஸை கூப்பிடுறார். கூப்பிட்டு இந்த பத்திரிகை கொடுத்தவனுடைய விலாசம் எங்க இருக்கிறான்னு கண்டுபிடி என்று. உடனே கண்டுபிடிக்கிறான். ரகசிய போலீஸ் கண்டுபிடிச்சி, இந்த இடத்துல இத்தனையாம் தேதி கல்யாணம், கரெக்டா நாளைக்கு காலையில 9 மணிக்கு கல்யாணம். திடீர்னு பார்த்தா அவங்க வீட்டு முன்னாடி போலீஸா குவியுது. என்னடா நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி போலீஸா குவியுதுன்னு. கரெக்டா 9 மணி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அந்த குக்கிராமத்திலே ஒரு குடிசையிலே இருக்கக்கூடிய அந்த வீட்டிற்கு, திருமண வீட்டிற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போறாரு. அந்த தொண்டனுக்கு கையும் ஆள காலம் ஆள். உடனாக தாலி எடுக்கிறார். அந்த மணமகனிடத்திலே கொடுக்கிறார். மணமகனிடத்திலே கொடுத்து பரிசுகளை கொடுத்து விட்டு அவங்க வீட்டிலே சாப்பிட்டு வந்தவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்.